ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் வச்சு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் துருவின பீட்ரூட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். கொதி வந்துருச்சு, அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இன்னொரு அடுப்பில் கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் பூ 1 கப் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தேங்காய் பூவை லேசாக வதக்கிக்கலாம். தேங்காய் பூ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு லேசாக கிளறி கொடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னொரு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு 1 கப் அரிசி மாவை லேசாக வறுத்துக்கலாம். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். பீட்ரூட் கொதி வந்து அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் ஆகுது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அரிசி மாவு நல்லா வாசம் வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு பீட்ரூட் கொதி வந்ததை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம். பீட்ரூட் தண்ணியை இந்த மாதிரி சூடாக அரிசி மாவில் சேர்க்கணும். அரிசி மாவும் சூடாக இருக்கணும். அந்த பீட்ரூட் கொதிச்ச தண்ணியும் சூடாக இருக்கணும். இன்னும் நம்ம இருக்கிற பீட்ரூட் தண்ணியை ஊற்றி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா சாறு நல்லா இறங்கிடும். மாவு கொஞ்சம் சூடு ஆறட்டும். மாவு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். மாவை கொழுக்கட்டைக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. பூரணம் நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். கொழுக்கட்டை அச்சு எடுத்து இதில் லைட்டாக நெய் தடவிக்கலாம். கையிலையும் கொஞ்சம் நெய் தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். எடுத்து கொழுக்கட்டை அச்சில் இந்த மாதிரி உள்ளே விடணும். நம்ம விரலை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். கொடுத்தா நடுவில் ஒரு ஹோல் வரும். இந்த மாதிரி நல்லா விரலை வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணம் ஒன்றை இந்த மாதிரி வச்சுக்கிடணும். பூரணத்தை இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவை வச்சு இந்த மாதிரி மூடிடணும். மூடி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிடணும். கொழுக்கட்டை அச்சிலேருந்து இந்த மாதிரி எடுக்கணும். இட்லி தட்டில் வாழை இலை விரித்து வச்சுருக்கேன். இதில் வச்சுக்கலாம். இட்லி பானையில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பீட்ரூட் கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம். இட்லி பானையை மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். கொழுக்கட்டை வேக வச்சு 10 நிமிஷம் ஆகுது. திறந்து பார்க்கலாம். நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு. தட்டை வெளியே எடுத்துக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சுவையான கலர்ஃபுல்லான பீட்ரூட் கொழுக்கட்டை ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.